வணக்கம். அன்பான மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் ஒரு மாசத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமான இடங்களில் வீற்றிருப்பதால் மிக மிக சிறப்பான நேரம் தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது 1/1/2017 முதல் 6/2/2017 வரையில் உள்ள ஒரு மாச காலத்துக்கு சக்கை போடும் தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கிறது கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதுவரை இருந்து வந்த தடைகள், தடங்கல்கள் விலகி இனிமே எல்லா காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் உடல் நலத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும். முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியை தரக்கூடும். மேலும் இந்த ஒரு மாச காலத்தில் அரசாங்கத்தில் இருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும். மற்றும் இந்த மாசம் தொட்டது துளங்குறதும், நினைத்தது நடைபெறுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. பிறகு வரும் 7/2/2017 முதல் 8/6/2017 வரைக்கும் உள்ள 4 மாச காலத்துக்கு அம்பளவா போராதுன்னே தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது இப்போது இந்த புது வருஷத்தில் இந்த 4 மாசத்தை தவிர மீதமுள்ள 8 மாசங்களும் மிக சூப்பர்னே தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4 மாசத்துக்கு கொஞ்சம் சிக்கலாதான் காணப்பட்டு வரும். படுத்தல்கள் பல வகைகளில் படுத்தி தொலைன்னே தான் சொல்ல வேண்டும். இப்போது ஒரே குழப்பமாகவும் ஒரே மந்தமாகவும் காணப்பட்டு வரும் போலதான் தெரியும். வீண் பிரச்சனைகள், வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள் இப்படி ஏதாச்சும் வீடு தேடி வந்து சேரத்தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இப்போது உடல் நலத்தில் கூட ஏதாச்சும் தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் 2 நாள் ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெற்று திரும்புறதுக்குண்டான சந்தர்ப்பங்களும் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் ஈடுபடும் முயற்சிகளில் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்றுதான் சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் முன்ன போனா முட்டுது, பின்ன வந்தா உதைக்குதுங்கிற கதை தானுங்க. பிறகு மூச்சை இழுத்து உட்காரதுக்குள்ள ஓடிடுங்க. அதனால எதுக்கும் கவலையும் பயமோ தேவையில்லை. மற்றபடி இந்த சமயத்தில் ராசி கொண்டாட கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது எந்த ஒரு காரியமாகட்டும் எடுத்தோம் முடிச்சோம்னு இல்லாம ஜபம் அது இழுத்துண்டே போறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட இந்த சமயத்தில் மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. வருமானம் குறைச்சலாகவும் செலவுகள் கூடுதலாகவும் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கிறது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட வந்து தடைப்பட்டு தள்ளி போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமே ஒன்னா சேர்ந்துட்டு படுத்துறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட பிரச்சனைகள், தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களும் வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சமயத்தில் தொட்டதெல்லாம் வில்லங்கத்தில் தான் போய் முடியும். சுலபத்தில் முடியக்கூடிய வேலைகள் கூட இப்போது மிகுந்த சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதா இருக்கும். அதாகப்பட்டது ஜானரினா மூலம் செலுக்கிறதுக்கு காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டி வரும். மற்றபடி இந்த சமயத்தில் ராசி கொண்டான கிரக நிலவரங்கள் சாதகமா இல்லைங்கிறதுனால எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஒரு சிலர் வேலையை விட வேண்டியதாகவும், ஒரு சிலர் விஆர்எஸ் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்துடுறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை தான் காணப்பட்டு வரும். கணவன் மனைவி உறவு கூட இப்போதைக்கு கசப்பாகத்தான் காணப்பட்டு வரும். இப்போதெல்லாம் அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை, சச்சரவுகள் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் நண்பர்கள், உறவினர்கள் கூட மனஸ்தாபம், விரோதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் தேவையற்ற மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் அடிக்கடி வந்து மன உளைச்சல்கள் தான் மிச்சமாயிருக்கும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தால் போல பிறகு வரும் 9/6/2017 முதல் 10/9/2017 வரையில் உள்ள 3 மாசங்களும் சரி, பிறகு 11/9/2017 முதல் 31/12/2017 வரையில் உள்ள 4 மாசங்களும் சரி, ஆக மொத்தம் 7 மாதங்களுக்கு ராசி கொண்டான கிரக நிலவரங்களில் மாற்றங்கள், மாறுதல்கள், பெயர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பது மிகவும் சாதகமான காலகட்டம். அதாவது இந்த 7 மாதங்களும் தொடர்ச்சியாகவே மிக மிக சூப்பரான காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் எல்லா விஷயங்களுமே சாதகமாகவும் வெற்றியுடனும் தான் நடந்து முடியும்.
முயற்சிகர காரியங்கள் வெற்றியடைகிறதுக்கும் தடைபட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடந்து முடிகிறதுக்கும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய மன கஷ்டம் மன வருத்தம் இந்த சமயத்தில் மறைந்து மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். மற்றும் இந்த காலகட்டம் எதிர்பாராத வகையில் ஒரு திடீர் மாற்றம் நல்ல மாற்றத்தை தரக்கூடும், முன்னேற்றத்தை தரக்கூடும். மேலும் நீண்ட நாளாய் முயற்சிகளுக்கு இந்த சமயத்தில் பலன்களை காண வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டிய பழைய பாக்கிகள் தேடி வந்து சேர்வதற்கும் ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வு காண்பதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் வண்டி வாகனம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு இந்த சமயத்தில் பலன்களை காண வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டிய பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வு காண்பதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் வண்டி வாகனம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு புது வீடு கட்டி கிரக பிரவேசம், ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறது போன்ற பலவிதமான நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் சொந்தமா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மற்றபடி தொட்டது துளங்குறதுக்கும் நினைத்தது நடந்தேறுவதற்கும் வரவேண்டியது வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று இந்த சமயத்தில் நிறைவேறும். மற்றபடி இந்த சமயத்தில் எல்லா கிரகங்களுமே சாதகமான இடங்களில் காணப்பட்டிருப்பதால் பல வகைகளில் நன்மைகள் நடந்தேறும் என்பதாக சொல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5, 7, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன் வெள்ளி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகத பச்சை அதிர்ஷ்ட கல்லாகும். வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆகும். இந்த புது வருஷத்தில் ஒருமுறை ஸ்ரீ தன்வந்திரி பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள், மிகவும் நல்லது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.